உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரணமான தொழிலாளர்களே, மக்களே, உங்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாங்கள் எல்லோருமே மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். இன்றைக்கு இலங்கையில் வாழுகின்ற மக்கள் மிக மோசமான வலிச்சுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே இன்று நாங்கள் லண்டன் மாநகரிலே ஒரு போராட்டத்தை அதற்கு எதிராக நடத்தி இருக்கிறோம். வரிச்சுமை அதிகரிப்பு என்பது மிக மோசமாக ஒடுக்கப்படக்கூடிய ஏழை மக்கள் மீதிலே இருப்பது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே நேரத்திலே விலைவாசி உயர்வு என்பது மிக மோசமாக அத்தியாவசிய பொருட்கள் மிக மோசமாக முட்டையிலிருந்து பாலிலிருந்து கோதுமை வரைக்கும் எல்லா விதமான பொருட்கள் மீது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மீதான வரியை ஏற்றுவதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு அதுக்கு சரியான வருமானம் இல்லாத ஒரு நிலைமையிலே அதற்கு மேலதிகமாக வரிகளையும் இந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது. இந்த மக்கள் தேசிய சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்களைப் போலவே அந்த அரசாங்கங்களை பின்பற்றியே இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிறது என்பதை மக்கள் கண்டுகொள்ள வேண்டும். இது மிக மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மீள சொல்ல விரும்புகிறோம். இது கடந்த கால அரசாங்கங்கள் செய்த குற்றங்களை சாட்டி இந்த அரசாங்கம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கமும் அதே விதமாகவே இந்த அரசாங்கத்தை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய கடந்த தேர்தலிலே தான் ஆட்சிக்கு வந்தார். இந்த ஜனாதிபதி முறைமையை நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பேன் என்றார். ஆனால் இன்று வரைக்கும் எந்த ஒரு விவகாரத்தையும் அவர் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு வந்து 6 மாத கால வரையிலே எந்த ஒரு விவகாரத்தையும் அவர் கையில் எடுத்து நிறைவேற்றவில்லை என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். எனவே வருமான வரி உயர்வும் விலைவாசி உயர்வும் என்பது இரண்டும் மிக மோசமாக இலங்கையை பாதித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள் இது பாதிக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இதனை இன்றைய லண்டனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோஷமாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இதனை இந்த அரசாங்கம் கையில் எடுத்து இதனை இல்லாதாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.